பட் அப்பா வச்சுலாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண அவ்வளோ இந்த நடக்கிறதா ஓகே, இன்றைக்கி என்ன கை தட்டுறாங்களா ஓ நாளைக்கு திட்டுறாங்களா ஓகே ஃபைன், அந்த மாதிரி ஆங்கிள். ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளோட நீங்கள் டீல் பண்ணணும். உங்களோட பேட்டிங்கை நீங்கள் பார்க்கணும், அவனுக்கு எப்போ போலிங் கொடுக்குறதுன்னு பார்க்கணும். இவ்வளோ ஓடும் மைண்டில், எப்படி ஒருத்தரால் ஹேண்டில் பண்ண முடியும்? அந்த வேறு லெவலில் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இங்கிலாந்து டீமுக்கு இப்போ ஃபைன் போட்டுக்கிறாங்க ஐசிசி. அதனால வந்து கோவமான மைக்கேல் வான், இங்கிலாந்துடைய எக்ஸ் கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது என்னங்க ஒரு டீமுக்கு மட்டும் நீங்க ஃபைனை போடுங்க, இன்னொரு டீமுக்கு ஃபைனை போட மாட்டீங்க, எங்களை பத்தி நான் லூசு பழக மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி மைக்கேல் வான் கேட்டிருக்காரு. என்னன்றதை பார்க்கலாம் அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான 2 செய்திகள் இந்த இங்கிலாந்து இந்தியா சீரீஸ் நடந்துட்டு இருக்கிறதா பார்க்க போறோம் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை ஸ்காய் ஃப்ரம் பாலா. ஸோ முதல் விஷயம், இந்த இங்கிலாந்துடைய எக்ஸ் கேப்டன் மைக்கேல் வான் கோவப்பட்டது. அடுத்தது என்ன அப்படின்னா, சுப்மன் கில்லோடைய ஒரு அக்ரஷன் தான் வந்து மேட்ச் இங்கிலாந்து பக்கம் திருப்பிச்சு அப்படின்னு அதே மைக்கேல் வான் சொல்றாரு. மூணாவதாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா வந்து, கருண் நாயருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டை யோசிச்சு அதுக்கான ஒரு டிஸ்கஷனும் இல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இந்திய அணிக்குள்ள போயிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படீஸ், நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்ல போறீங்க கமெண்ட் செக்ஷன்ல வீடியோட கடைசியில. பட் முதல்ல நம்ம பார்க்க போற செய்தி இந்த ஃபைன். என்ன ஃபைன் அப்படின்னா, ஸ்லோ ஓவர் ரேட்டுக்காக வந்துட்டு ஃபைனை போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பாயிண்ட்ஸை வந்துட்டு WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருந்து இங்கிலாந்துக்கு இப்போ குறைச்சிருக்காங்க. இதை பத்தி தான் வந்து நம்மளுடைய மைக்கேல் வான் அவர்கள் ட்வீட் போட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு புரியலைங்க, அதாவது வந்து 2 டீமுமே தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா 2 பேருமே வந்துட்டு ஸ்லோ ஓவர் ரேட்டுக்கு காரணமானவங்க. 2 பேருமே வெரி புவரா போட்டிருந்தாங்க. ஓவர் ரேட்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த இந்த 3வது டெஸ்ட் மேட்ச்ல. பட் எப்படி நீங்க ஒரு டீமுக்கு மட்டும் வந்துட்டு அபராதம் விதிப்பீங்க? இது எந்த வகையில நியாயம்? ஹானஸ்டா பேசுவோம். ஓவர் ரேட்டுங்கிறது 2 டீம் சைட்லயும் தான் கம்மியா இருந்துச்சு. அது எப்படி நாங்க பவுலிங் போட்ட மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அவங்க பவுலிங் போட்டப்ப பிரச்சனையா இல்லையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மைக்கேல் வான் அவர்கள் கேள்விப்பட்டிருக்காரு. இது எதுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா, 2.22 ஆர்டிகல் ஆஃப் ஐசிசி கோட் ஆஃப் கான்டக்ட் படி பார்க்கும்போது, மினிமம் ஓவர் ரேட் அஃபென்ஸின் முறையில பார்க்கும்போது பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து 5% ஆஃப் தியர் மேட்ச் ஃபீயை வந்துட்டு ஃபைனா போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16.11.2ங்கிற ஆர்டிகல் ஆஃப் இதுபடி பார்க்கும்போது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய இதுல வந்துட்டு இந்த சைடுக்கு 2 பாயிண்ட்ஸை வந்துட்டு இவங்க கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து நடந்திருக்குது. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல 2 பாயிண்ட்ஸ் குறைச்சது இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா போய் இதனால எங்க போயிருக்குது அப்படின்னா, இங்கிலாந்துடைய இடம் வந்து ஒரு இடம் கீழே போயிருச்சு. ஏற்கனவே முதல் இடத்துல ஆஸ்திரேலியா வந்து 100%ல வரைக்கும் விளையாடின 3 மேட்ச் இந்த WTC டேபிள் புது பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜெயிச்சு 3மே ஜெயிச்சு 100%ஓட வந்துட்டு முதல் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இங்கிலாந்துக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, டிராப் ஆயிட்டாங்க அவங்க பாயிண்ட்ஸ். 24 பாயிண்ட்ல இருந்து அவங்களுக்கு இப்ப 22 பாயிண்ட் ஆயிடுச்சு. 2 பாயிண்ட் மைனஸ் ஆஃப் போயிடுச்சு. அதனால அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் வின் பாத்தீங்கன்னா 66.67ல இருக்குது. இப்போ இதுக்கு முன்ன அதுல இருந்துச்சு. இப்ப 61.11 குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேல குறைஞ்சிருச்சு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீலங்கா 66.67 பாயிண்ட்ல இருந்த காரணத்தினால இப்ப அவங்க இங்கிலாண்டை தாண்டி 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. இங்கிலாந்து 3வது இடத்துக்கு வந்துருச்சு. சோ சேட் அப்படின்ற வருத்தம். அப்ப இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நான் அது எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு, இங்கிலாந்து இந்தியா வந்து வெறும் 33 பாயிண்ட்ல இருக்கு. எஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 33.33 பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு விளையாடிய மேட்சஸ்ல வந்து இப்போ ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா அவன் ஜெயிச்சுட்டாங்க நம்மளோட. அப்ப நமக்கு வந்துட்டு 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தானே வந்துட்டு வின்னு கிடைச்சிருக்கு, 2 மேட்ச் தோத்து போயிட்டோம்ல. அப்ப அது வந்து 100 3ஆல வகுக்கும் போது நமக்கு 33 புள்ளி சொச்ச பாயிண்ட்ஸ் தானே கிடைக்கும். அதுதான் நமக்கு நடந்திருக்கிற பிரச்சனை. சோ இந்த வகையில இந்தியாவுடைய நிலைமை இருக்குது. அப்ப நீங்க வெஸ்ட் இண்டீஸ் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் பாவம் ரொம்ப. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் இந்த நிலைமையில இருக்கிறதுனால ரொம்ப கடுப்பான மைக்கேல் வான் இந்த மாதிரி புலம்பியிருக்காரு. 2வது செய்திக்கு வருவோம். சுப்மன் கில்ல பத்தி பேசின மைக்கேல் வான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா உங்க சுப்மன் கில் அவர்கள் கொஞ்சம் ஆர்வப்பட்டு எக்ஸஸா டென்ஷன் ஆகி கோவத்துல கொப்புளிச்ச காரணத்தினாலதான் அந்த டே 3 முடிவுக்கு அப்புறமா மேட்ச் இங்கிலாந்து பக்கம் இன்னுமே நல்லா மாறிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான். இதை பத்தி நம்மளே கூட இதுக்கு முன்னாடி பேசி இந்த வீடியோல போட்டிருந்தோம். இங்கிலாந்து அந்த அக்ரஷனை நல்லா இன்னும் எடுத்துக்கிட்டு, நீ உன்னைய நான் விடவே மாட்டேன்டியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் கொள்ளையில குறையும் ஜெயிச்சு விடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி வந்து அவங்க அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு விட்டாங்க. சோ இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அக்ரஷனை அவங்க செம்மையா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சுப்மன் கில்லும் அவங்க டீம் பிளேயர்ஸும் உள்ள வந்து இந்த ஜாக் ராலியும் பென் டக்கட்டையும் வம்பிழுத்து அவங்க மேல பிரஷரை போட்டு அவங்க அவுட் ஆக்கிடலாம்னு நம்ம பிளான் போல, அது வேற மாதிரி மாறி போய் நம்ம பக்கம் வேற மாறி போயிடுச்சு. ரைட்டா? சோ நம்ம தோத்து விட்டோம். அப்ப சுப்மன் கில் வந்துட்டு ப்ளீஸ் ஹேவ் சம் அப்படின்லாம் வந்துட்டு பேசின சில வரிகள்லாம் வந்துட்டு ரொம்ப எல்லாருனாலையுமே பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். எப்படி இவ்வளவு மோசமான வார்த்தைகள்லாம் ஏன் பேசுறாரு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே,
சரி ஓகே, அவங்க மிஸ்யூஸ் பண்றானுங்க, டைமை வேஸ்ட் பண்றாங்க, ரைட் ஓகே, அதுக்காக இவ்வளவு வார்த்தைகளா அப்படின்ற மாதிரி நம்ம கூட பேசியிருந்தோம். பட் சுப்மன் கில்லுடைய இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்துக்கு உதவி இருக்கு, இந்தியாவுக்கு உதவல. அவர் வந்து டெக்னிக்கலி வந்து இந்த மாதிரி ரொம்ப பிச்சுகள் வந்து ரொம்ப பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இல்லாத நேரங்கள்ல டெக்னிக்கலி அவருடைய லேக்கிங் வந்து நல்லா அழகா வெளிப்பட்டுரும். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லயும் வெளிப்பட்டுச்சு. பேட்டிங்க்கு நல்லா இருக்கும்போது அடிச்சிருவாப்ல, இந்த மாதிரி கம்மியா இருந்தா அப்படித்தான் ஆவாரு இவரு. அவர் போய் கோவத்துல கொப்பளிச்சு இங்கிலாந்துக்கு பாருங்க ஸ்டோக்ஸ் சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாரு, ஸ்டோக்ஸுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துடைய முன்னாள் கேப்டன் ஆகிய மைக்கேல் வான் அவர்கள் இதையும் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கருண் நாயர் விஷயத்துக்கு வருவோம். தலைவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் 3 மேட்ச்ல கொடுக்கப்பட்டிருக்கு, 6 இன்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 இன்னிங்ஸ்லயும் தலைவன் வந்து அற்புதமாக விளையாடி ரொம்ப கம்மியான ரன்கள் அடிச்சிருக்காரு. இதுதான் பிரச்சனை. இப்ப சாய் சுதர்சனு ஒரே ஒரு ஆள் இருந்தார், அவரை தூக்கி 3ஆம் நம்பர் ஸ்பாட்ல இருந்து பிளேயிங் 11 விட்டு வெளியே தூக்கி அடிச்சுட்டு நம்பர் 6ல முதல் மேட்ச்ல விளையாடி இருந்த கருண் நாயரை 2வது 3வது மேட்ச்ல நம்பர் 3ல விளையாட விட்டு நீ விளையாடுறா தம்பி அப்படின்னு சொன்னா அவர் விளையாட்டாப்ல, ரொம்ப விளையாட்டாப்ல, இந்திய ஃபேன்ஸுடைய மனசுக்குள்ள பூந்து விளையாட்டாப்ல. ஐ வாண்ட் அ கம்பேக் ஸ்டேட்டஸ் போட்ட, ஸ்டோரி போட்ட, ட்வீட் போட்ட, ஆனா கடைசியில எங்க தலையில தூக்கி கல்ல போட்டியே தலைவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் கருண் நாயர் வருத்தத்தில் இருக்கிறாங்க. கருண் நாயர் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுக்குங்கிறது எனக்கும் ஆசையா தான் இருக்குது. பட் 4வது மேட்ச்ல அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரையில் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டீம்ல வந்து 2 விதமாக பேசப்படுகிறது. ஒரு பக்கம் கருண் நாயருக்கு வாய்ப்புகள் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் நார்மலா வந்துடுறேன். இன்னொரு பக்கம் வந்து ஏங்க சும்மா இருங்க, நீங்க வேற அவரு கொடுத்த 3 மேட்ச் பத்தாதா அவருக்கு, சாய சுதர்சனம் உள்ள கொண்டாந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா வேற வருவாரு, உள்ள நொறுக்குனீங்கன்னா அவர் பாட்டுக்கு திரிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்ல. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நம்பர் 3ல சாய சுதர்சனை அவுட்டே ஆக்க முடியாது. ஏய் நின்னாருன்னா லாங் இன்னிங்ஸ் தான். 3ஆம் நம்பர் பேட்ஸ்மேன் எவனா ஒருத்தன் 30 ரன்னா அடிக்கிறதுக்கு எதுக்குங்க 30 உங்களுக்கு விட்டுட்டு போவாங்க, நீங்க அடிக்கிற 25-30 வேற வேணா அடிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அவரை வத்தி விடுறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, கருண் நாயருக்கு இடம் வந்து இருக்குமா இல்லையா, அவர் வந்து தூக்கி அடிப்பாங்களா இல்லையாங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த இந்தியா இங்கிலாந்து சீரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம், இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்த பிச்சை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னங்க பிச்சு, என்ன பிச்சு, மனுஷன் வாழ்வானா அதுல, என்ன பிச்சுது அப்படின்னு இருந்தாங்க. அதுவும் வந்து அவங்க கேப்டனும் கோச்சும் கொப்புளிச்ச கொப்புளியில அடே அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு. பிரண்டன் மெக்கலம் எல்லாம் வந்து அடுத்த மேட்சாவது கொஞ்சம் லைஃப் இருக்கிற ஒரு பிச்சை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த மேட்ச் ஜெயிச்ச உடனே அமைதியா இருக்காப்ல தலைமை, இது வரைக்கும் எதுவும் பேசல. ஸோ நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு போல அவங்களுக்கு, கண்டிப்பா அவங்க நல்ல லைஃப் மாறி இருக்குது இல்லையா இந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறமா. ஸோ இப்ப அவரு அமைதியா இருக்கிறார். இப்ப 4வது மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 4வது டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எப்படி விளையாட போறாங்க, ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் இருக்க போகுதா, இல்ல வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்க எட்ஜ் பேட்ஸ்டன்ல விளையாடின மாதிரி ஆட்டி ஃபுல் ஆஃப் ரன்ஸா இருக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பிளேயிங் 11ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, யாரெல்லாம் வெளியே போறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, யார் உள்ளேயே இருக்க போகிறார்கள், யார் மீண்டும் அணியில் சேர போகிறார்கள், குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இது போன்ற நிறைய விஷயங்கள். பிளஸ் ஷர்துல் தாக்கூர்னு ஒருத்தர் முதல் மேட்சோட வத்தி விட்டாச்சு. ஏங்க போதுங்க, அவர் பேட்டிங் தான் பார்க்க முடியலங்க. நிதிஷ்குமார் ரெட்டியே ஆடத்துனாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து இந்த கடைசியில 3வது மேட்சுடைய 2வது இன்னிங்ஸ்ல ஆடினது டெம்பரமெண்ட், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் அவரும் பெருசா காட்டல. ஸோ பேட்டிங்ல நமக்கு இந்த இடங்கள் 2மே பிரச்சனையா இருக்கு. எப்படி கருண் நாயர் ஒரு பிரச்சனையா, அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் செஞ்சுரியே போட்டே ஆக முடியாது தம்பி, இல்லையா ஒரு 70-80யாவது போடு, என்ன பண்ணிக்கிருக்க நீ அப்படின்னு பல பேர் கேட்கிற நிலைமையில நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று போட்டு லைட்டா தப்பிச்சு விட்டாப்ல. என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். நீங்க உங்களுடைய கருத்துக்களாக சொல்லுங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய 4வது டெஸ்ட் மேட்ச்ல கருண் நாயர் விளையாடணுமா கூடாதா அப்படிங்கிறத இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.